தான் பெண்கள் வளர்ச்சி பாதையில போயிட்டு இருந்தாலும், எங்கோ ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தானே இருக்கு. 17 வயசுல குழந்தை திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 17 வயசுல அந்த குழந்தைய திருமணம் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல. அதாவது ஒவ்வொரு இடத்துல சொத்து விட்டு போயிடக்கூடாது, சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. இல்லன்னா தான் பிள்ளை ஏதோ ஒரு லவ்னு விழுந்துருச்சுன்னா, அடுத்த செகண்ட் போய் தன்னோட சொந்தத்துல எத்தனை வயசு வித்தியாசமா இருந்தாலும் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அது உண்மைதானே? ஆண்டிப்பட்டியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 17 வயசு ஒரு பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போய் அங்க போலீஸ் போய் அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மேக்ஸிமம் அவங்க அந்த பொண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி இருந்திருக்கலாம். கொஞ்ச நாள் தான் உங்ககிட்ட இருக்க போறது. அந்த பொண்ணுங்க வேற ஒரு வீட்டுல போய் தான் எப்படி குப்பையை கொட்ட போகுது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு தன்னோட சந்தோஷத்துக்காக ஒரு வேலையை பார்த்து படிச்சு ஒரு நல்ல இடத்துல போய் வேலை பார்த்து ஜாலியா இருக்கட்டும். நீ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்களா? அந்த பொண்ணு கேட்கும்போது கல்யாணம் பண்ணுவீங்களா? அதுங்களே உங்களுக்கு என்ன அவசரம்? சப்போஸ் அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு தவறான பாதையில போகுதுன்னா இது நமக்கு சரி வராது, இந்த கஷ்டத்துல இருக்குன்னு சொல்லி புரிய வைங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணுமா, அந்த பையன் நல்ல பையனா இருக்கானா இல்லைன்னு சொல்லி பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேசுங்க. நீங்க மனசு விட்டு பேசாம உங்களுடைய நம்ம உலகத்துல எவனும் மதிக்க மாட்டான், நம்ம ஜாதியை மதிக்க மாட்டான், இல்ல நம்ம குலத்தை மதிக்க மாட்டான், கோத்திரத்தை மதிக்க மாட்டான்னு பண்ற இந்த மாதிரி விஷயங்கள் கடைசியில உங்களை தான் ஒரு அசிங்கத்துக்குள்ளேயும் அழிவின் பாதைக்குள்ளேயும் செல்லுது. கடைசியில இப்போ நான் அந்த பொண்ணு வந்துட்டு இப்படிதான் பண்ணிச்சு நான் சொல்லல. சப்போஸ் அந்த பொண்ணு பண்ணி இருந்தால், காதல் பண்ணி இருந்தா கூட்டிகிட்டே ஓடி போயிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். கேவலம் தானே? அதை நீங்க சொல்லி புரிய வச்சு அந்த பொண்ணு அதிலே ஸ்டாண்டர்டா இருந்தா ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுங்க. அந்த காலத்துக்கு அப்புறம் வரைக்கும் அவங்க நிலைச்சிருந்தாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு என்ன நட்டம் வந்துட போகுது சொல்லுங்க? இன்னும் இந்த பெற்றோர்கள் குழந்தை திருமணத்துல இருந்து பெண்களை வந்துட்டு விடுவிக்காம இருக்க மாட்டீங்க போல, தள்ளிக்கிட்டே இருப்பீங்க போல.